பூமியில் ஒரு காலம் வந்தது. அப்போது அசுரர்கள் தங்கள் அகந்தையால் சுவர்க்கத்தையே கலக்கியார்கள். அந்த நேரத்தில் ஒருவன் எல்லாவற்றையும் ஆட்கொண்டான். அவன்தான் ஹிரண்யகசிபு. அவன் தப்பாயில்லை. ஒரு காலத்தில் விஷ்ணுவின் பக்தன்தான். ஆனால் அவன் சகோதரன் ஹிரண்யாக்ஷன் விஷ்ணுவால் கொல்லப்பட்ட போது அவன் இதயம் பகையை பிடித்தது. விஷ்ணுவை அழிக்கிறேன் என்ற தீய எண்ணம் அவனுள் எழுந்தது. அவன் தீவிர தவம் செய்தான். பிரம்மா தோன்றி கேட்டார், என்ன விரும்புகிறாய் ஹிரண்யகசிபு? அவன் சொன்னான், என்னை யாராலும் கொல்ல முடியாது. மனிதனால் அல்ல, மிருகத்தால் அல்ல, பகலில் அல்ல, இரவில் அல்ல, வீட்டில் அல்ல, வெளியில் அல்ல. பிரம்மா ததாஸ்து என்றார். அந்த வரம் அவனுக்கு அழிவில்லாத அகந்தையை கொடுத்தது. அதே வீட்டில் பிறந்தான் பிரகலாதன். அவனது தாய் கயாதி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் அவளுக்கு விஷ்ணுவின் மகிமையை சொன்னார். அதனால் பிரகலாதன் பிறந்ததும் நாராயணனின் நாமம் அவன் நெஞ்சில் இருந்தது. அவன் தந்தை ஹிரண்யகசிபுவை வணங்க மறுத்தான். எப்போதும் சொன்னான், அப்பா, நாராயணனே உலகத்தின் ஆதாரம். ஹிரண்யகசிபு, நீ எனக்கு எதிராக நிற்கிறாயா? நான் கடவுள். பிரகலாதன், அப்பா, நீங்கள் ராஜாதான். ஆனால் கடவுள் நாராயணன் மட்டுமே. நரேஷன். அந்த வார்த்தைகள் ஹிரண்யகசிபுவின் இதயத்தை சிதறடித்தது. அவன் கோபத்தில் உதிர்ந்தான். அவன் பிரகலாதனை பலமுறை கொல்ல முயன்றான். பாம்புகள், நெருப்பு, யானைகள், நஞ்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாராயணன் அவனை காத்தார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு சொன்னான், எங்கும் கடவுள் இருக்கிறாரா? அப்படியானால் இந்த தூணிலும் இருக்கிறாரா? பிரகலாதன் அமைதியாகச் சொன்னான், ஆமப்பா, நாராயணன் எங்கும் இருக்கிறார். அவன் கையால் தூணை அடித்தான். அந்த நொடியில் பூம், அரண்மனை நடுங்கியது. தூணிலிருந்து வெளிவந்தான். அரை மனிதன், அரை சிங்கம். அவனது கண்களில் தீ, வாயில் ஜுவாலைகள், குரலில் பிரபஞ்சம் நடுங்கும் சத்தம். அவனே நரசிம்மர். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை அரண்மனையின் வாசலில் தூக்கி அமர்ந்தார். அது வீட்டும் அல்ல, வெளியும் அல்ல. அவன் மாலையில், சூரியன் மறையும் வேளையில். பகலும் அல்ல, இரவும் அல்ல. அவன் கரங்களால் அல்ல, நகங்களால் மார்பை கிழித்தார். மனிதன் அல்ல, மிருகமும் அல்ல. அவ்வாறு விஷ்ணு தன் பக்தனை காப்பாற்றிய வாக்கை நிறைவேற்றினார். ஆனால் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. அவன் கர்ஜித்தார். பிரபஞ்சம் நடுங்கியது. தேவர்கள் பயந்து நாராயணனை வேண்டினர். இப்பொழுது அவரை அடக்க இயலுமா? அந்த வேளையில் மகாலட்சுமி வந்தாள். அவள் மெதுவாக நரசிம்மரின் மார்பில் அமர்ந்தாள். அவள் கை நரசிம்மரின் முகத்தை தொட்டது. அந்த நொடியில் ஜுவாலைகள் மங்கின. அவனது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவன் அருள்முகமாய் மாறினார். அவனே இன்றைய லக்ஷ்மி நரசிம்மர். இன்றும் உலகம் முழுதும் அவனது அருளால் பக்தர்கள் பயமின்றி வாழ்கின்றனர். அவன் தரும் வரங்கள்: பக்திக்கு, அருள் தொழிலுக்கு, வெற்றி, குடும்பத்தில் அமைதி, திரஹோபிலம், திருவெங்கடம், சிங்கப்பெருமாள் கோவில். இவை அனைத்தும் அவனது தெய்வீக ஆவியை தாங்கும் புனித ஸ்தலங்கள். பிரகலாதனின் பக்தி, லக்ஷ்மியின் அருள், நரசிம்மரின் சக்தி, இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தபோது உலகம் நிம்மதியை கண்டது. ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. நரசிம்மரின் பெயரை ஒருமுறை நினைத்தாலே தீயது தூரம் போகும்.